ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ரொம்ப நாள் கழித்து சவுதி வந்துட்டு ஒரு ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஷாப்பிங் மேலே வரல. நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நடந்து போய்கிட்டு பற்றியில் அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு ஒரு முடிவு வரல. ஏரியானா நம்ம சவுதி அரேபியா ஒன்று. பார்த்தீங்களா, வண்டி எனி டைம் வந்து போய் தான் இருக்கும். பிஸியான ஏரியா தான் சவுதி அரேபியா. நமக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி வேறு. கண்ட்ரியில் சவுதி அரேபியா ஒன்று. ஆனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக சவுதி அரேபியாவில் இருக்கோம். நமக்கு பிடிச்ச கண்ட்ரி. ஐ லவ் சவுதி அரேபியா. நம்ம நெஸ்டோ தான் வந்திருக்கோம். நெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா A to Z எல்லா பொருளுமே கிடைக்கும். சவுதியில் வந்து கொஞ்சம் ஃபேமஸானதுன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டோ. அந்த மாதிரி நிறையா ஷாப்பிங் இருக்குது. அதில் ஒன்று நெஸ்டோ. இது வந்து தமாம் ரோட்டில் இருக்குது. நான் கொஞ்சம் தூரம் நடந்து தான் போனோம். ஆனால் அங்கே போனதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. A to Z எல்லா பொருளுமே இருந்துச்சு. ஃபிஷ் ஐட்டம், அப்புறம் மட்டன், சிக்கன், அப்புறம் ட்ரை ஃபிஷ்ஷு, வெஜிடபிள் எல்லாமே நல்லா விலை குறைவாக இருந்துச்சு. பொட்டேட்டோ, ஆனியன் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்னு சொல்கிறதுனால எல்லா பொருளுமே இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த எல்லாமே அரிசி, கோகனட், எந்த பொருளுமே இங்கே இல்லாமல் இருக்காது. அது மாதிரி பனானா எல்லாமே இருக்கும். இது பார்த்திங்களா, நம்ம ஊரில் கிடைக்கிற பனானா மாதிரியே இருக்கும். ட்ராகன் ஃப்ரூட்டு எல்லாமே விலை குறைவாக தான் இருந்துச்சு. 15 ரியாலு, 14 ரியாலு, இந்த மாதிரி 5 ரியால், 6 ரியால் எல்லாமே நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ ரம்ஜான் ஆஃபர் போய்க்கிறதுனால அங்கே நல்லா போனதுக்கு நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. போய் நமக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வாங்கினோம். இதுதான் அந்த நிறையா பொருள் வாங்கினோம். பார்த்தோம், ஆனால் வாங்கலை. அடிக்கடி போய் வரனால தேவையான பொருள் மட்டும் வாங்கிக்கிறேன். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் கீரை வாங்கியிருக்காங்க. பார்த்திங்களா, கீரை நல்லா குறைவாக இருந்துச்சு ரேட்டு. அதனால் கீரை வாங்கியிருக்காங்க. கீரை நல்லா உடம்புக்கு சத்துனால அது வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சுற்றி பார்த்ததில் கொஞ்சம் பொருள் நமக்கு தேவைச்சு. நமக்கு தேவையான பொருள் ஆனியன் தேவைப்பட்டனால ஆனியன் கொஞ்சம் வாங்கியாச்சு. குறைக்கி தான் எடுத்தோம். ஒரு 1/2 கிலோ கிட்டே எடுத்தோம் ஆனியன். 1/2 கிலோ போதுமானது தான். ஏன்னா அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஒரு நாளைக்கு ஒரு 1-2 யூஸ் பண்ணுவோம். அதுக்காக மட்டும் கொஞ்சமாக குறைவாக எடுத்துக்கிட்டாச்சு ஆனியன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் தேடணும். ஆனால் சின்ன வெங்காயம் நமக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது. அதனால சின்ன வெங்காயம் வாங்கலை. பெரிய வெங்காயம் மட்டும் வாங்கினோம். அப்புறம் அது எடை போட்டு பார்த்ததில் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா வாங்கலான்னு பார்த்தோம். பச்சை மிளகா கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் எலுமிச்சம்பழம் வாங்கினோம். அப்புறம் பச்சை மிளகா பார்த்து வாங்கிட்டு ஒரு 1/2 கிலோ கிட்ட, 1/4 கிலோ பச்சை மிளகா, ஒரு 4 எலுமிச்சம்பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் மாங்காய் தேடினோம். மாங்காய் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா மாங்காய் பக்கத்துலேயே இருந்துச்சு. மாங்காய் வாங்கியாச்சு. மாங்காய் வாங்கிட்டு ஆரஞ்சு கொஞ்சம் வாங்கினோம். அப்படி இப்படி கொஞ்சம் வாங்கினதில் நமக்கு ஒரு 30-40 ரியால் கிட்ட செலவாயிட்டு. ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தோம். அப்புறம் ஆயில், அந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் பொருள் தான் வாங்கினோம். இது என்னென்னு பார்க்குறீங்களா, இது வந்து நம்ம இப்போ சமோசா வாங்க தான் போகிறோம். சமோசா வாங்கினோம். சமோசா நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. சமோசா வாங்கிட்டு போகிற வழியில் சாப்பிட்டுட்டு, சமோசா வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போய்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் பொழுது நல்லா போச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு அப்பப்போ வெளியில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஊரில் இருக்கும்போது ஓரளவு நம்ம
வெளியில் சுற்றிக்கிட்டு உள்ளே ஒரு மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. சாக்ஸு அப்புறம் வெங்காயம்லாம் வாங்கியிருக்கோம். இதான் இன்றைக்கி நம்ம வாங்கின ஷாப்பிங் வாங்கியாச்சு. வாங்கிக்கிறேன். தான் ஒரு ஜாமான் நம்ம தேடி வாங்கணும். பார்த்தீங்களா, நம்ம வாங்குகிற பொருள் தான் எல்லாம். ஷாப்பிங் முடிஞ்ச பிறகு ஹோட்டல் தேடணும். ஒரு ஹோட்டல் தெரிஞ்சு நல்ல ஹோட்டல் வெயிட் பண்ணி கேட்குற ஆட்களாக இருக்குது. பார்த்தீங்களா, இது ஒரு டிஃப்ரெண்டான பிரியாணி, அரேபியன் பிரியாணி, கப்சான்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கணும். 36 ரூபா. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்க, கீழே கொட்டுங்க. கொட்டியும் சாப்பிடணும். கப்சால ஆமாம், சப்பரில் கொட்டுங்க. தெரியாதா? சாய்ங்க சாய்ங்க, இதை மட்டும் தனியாக வாங்க. யோ என்னண்ணா யோசிக்கிறாங்க, தெரியாதோ? புதுசா? அவ்வளோதான், இதான் சாப்பாடு. அதையும் கொட்டுங்க. தட்டியா அந்த வெங்காயத்தை எடுத்து மேலே போடியா. ஆமாம், வெங்காயத்தை எடுத்து மேலே போடியா. ஏன் சாப்பிடணுமா? சாப்பிடுங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, எல்லாரும் சொல்லி சாப்பிடுங்க. எல்லாரும் ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் சிக்கனு, 1 சிக்கன் வாங்கினோம். எல்லோரும் நல்லா அருமையாக சாப்பிட்டாங்க. பார்த்தீங்களா டெக்கரேஷன்லாம் நல்லா அருமையாக இருந்துச்சு. சாப்பிடக்குள்ள சூப்பராக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. அதில் அந்த அண்ணன் ஒரு இது வேறு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பச்சை மிளகால போட்டு அந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. ஆவி பறக்க இருக்குது. பார்த்திங்களா சாப்பாடு கொதின்னு இருக்குது. சாப்பிடும்போது அப்படியே தேன் மாதிரி இருந்துச்சு சாப்பாடு. இதுதான் அரேபியன் பிரியாணி, நம்ம கப்சான்னு சொல்லுவோம். இது எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இது அனுப்புகிறேன், லிங்க் அனுப்புகிறேன், பார்த்துக்கிறேங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது. அன்றாட நடக்கிற விஷயத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் நமக்கு எப்போயுமே தேவை. இந்த மாதிரி அருமையான வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஒரு வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பாட்டு சாப்பிட முடிச்சாச்சு. எவ்வளோ காலி ஆகிட்டு நல்லா இருக்கும். சாப்பிட்டு எல்லாம் காலி பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் கிளம்புறோம். அடுத்து ரூமுக்கு போகணும். அது ஒரு 5 நிமிஷம் நடந்து போகணும் ரூமுக்கு. இந்த மாதிரி தான் அன்றாட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.